இன்னத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே பட்ஜெட் தான் ஹீரோ, பட்ஜெட் தான் வில்லன். பட்ஜெட்டை மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எஸ்டிடி இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனதை மார்க்கெட் ரொம்ப பெரிய நெகட்டிவ் நியூஸா எடுத்துக்கிச்சு. மார்க்கெட் பெரிய அளவுல ஃபால் ஆனதையும் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா இந்த எஸ்டிடியை கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்கான இந்த எஸ்டிடியை இந்த பட்ஜெட்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் தான். இதை தவிர பட்ஜெட்ல நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் நிறைய இருந்துச்சு. குறிப்பா நம்ம பேசணும்னா இன்கம் டேக்ஸ்ல நீங்க மிஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணீங்கன்னா 100% பெனால்டி இனிமேல். அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ்ல நீங்க மூவபிள் அசெட்டை காமிக்கணும், இல்லைன்னா அதுக்கும் பெனால்டி இருக்கு. புது இன்கம் டேக்ஸ் லா அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் 1 இருந்து அமலுக்கும் வருது. இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய சலுகைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு எம்எஸ்எம்இக்கு 10,000 கோடி ஒதுக்குனதாகட்டும், இல்ல ஃபாரின் எஜுகேஷனுக்கு டிடிஎஸ் கம்மி பண்ணுனது, ஃபாரின் டூரிஸ்ட் பேக்கேஜுக்கு டிஎஸ்சி கம்மி பண்ணுனது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே பட்ஜெட்ல இருந்துச்சு. இதை பத்தியெல்லாம் டீட்டெயிலா நம்ம இன்னத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம்.